இந்த வீடியோவில் டேமேஜ் கண்ட்ரோல் டூல்ஸ் அப்படின்னா என்ன, சிப்பில் வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் வச்சுருப்பாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக சிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இதை சரி பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்காண்டி எல்லா சிப்லேயுமே இந்த டிசி லாக்கர் அப்படின்னு இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருவாங்க. உள்ளே நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் டூல்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம தமிழில் ஆப்புன்னுவோம். சின்னதாக ஹோல் ஆயிடுச்சு அப்படிங்கும் போதில் அந்த ஹோலில் வந்து இதை வச்சு இப்படி அடித்து வச்சுருவாங்க. அப்புறம் ஓக்கியும்பாங்க, அதை சைடில் திணிச்சு வச்சுருவாங்க. இந்த ஆப்புன்றதுமே நிறையா டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கிது. அதாவது இங்கே வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து அந்த டயத்தில் ஆணி எதுவும் நமக்கு எமர்ஜென்சி பர்பஸ் தேவைப்படலாம் அப்படின்றதுக்காண்டி வச்சுருப்பாங்க. இந்த லாக்கர் பொதுவாக நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. சிப்பில் பக்கத்தில் இருக்காது, கொஞ்சம் தூரமாக ஒரு 8 ரூமுக்கு ஒன்று இருக்கும். ஜூபிலி கிளிப்ஸு இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓக்கியும்பாங்க. நம்ம தேங்காய் நார்மானி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடைச்சதுக்கப்புறம் லீக் ஆகும்ல, சின்ன கேப் இருக்கும்ல, அதில் திணிச்சு வச்சுருவாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய ஹோலு ஆகிறப்ப அந்த இதுக்கு அடைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் இது சுத்தியல் ஏன் மரக்கட்டையில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அதை அடிக்கும் போதில் அந்த இது வந்து உடஞ்சிடக்கூடாதுல. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஹோல் ஆயிடுச்சுன்னா அந்த மரக்கட்டை ஆப்பு வச்சு அடிக்கிறோம். இதை வச்சு இரும்பு சுத்தியில் வச்சு அடித்தோன்னா அது உடஞ்சிடும். அதனால தான் மரக்கட்டை யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.